Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த pregnancy சீரிஸோட கண்டினியூஷன் தான். நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி தான் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம். பட் அப்படி இருக்கக்கூடாது. டியூரிங் ப்ரெக்னன்சியும் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப நேரம் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிஃபோர் டெலிவரி அண்ட் போஸ்ட் டெலிவரி என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு ஒரு இதுதான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி, மசாஜ் ஆயில் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெலிவரி வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ஒரு 5 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பேபி க்ரோ ஆகும்போது சைடில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அப்போ தான் வந்து ஆரம்பிக்கும். ஒரு 4 months to 5 monthsக்குள்ளே இட் டிபெண்ட்ஸ். சில பேருக்கு 4 monthsலேயே தெரியும், சில பேருக்கு 5 monthsல தெரியும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் ஆயில்ன்றது வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் இட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்லி சேஃப், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிசிட்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆனோடனே உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நல்லா வந்து ஒரு மாதிரி தொங்கி இருக்கும். அந்த உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷனு அதுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி வந்து அந்த ஸ்கின்னுக்கு இருக்கிறதுனால நீங்கள் போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெல்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்க்ரப்பும் அதுக்கப்புறம் அந்த க்ரீமும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மசாஜ் ஆயில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆயில் விச் ஷுட் பி யூஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4th to 5th monthலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஆயில்ஸ் தான், நீங்கள் கவலையப்படாதீங்க. நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெலிவரி வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்க்ரப் போட தான் பார்த்தீங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின் ரிமூவ் ஆனாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே வந்து டைட்டன் ஆகி கம்மியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஸ்கின் வந்து ஈஸியாக டைட்டன் ஆகும். கடைசியாக நான் சொல்ல போகிற க்ரீம் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். அந்த இது க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து உங்களோட வயிறு சுற்றி நீங்கள் வந்து நல்லா, ஏன்னா நீங்கள் படுக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பெல்ட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த க்ரீமை வந்து நல்லா தடவிட்டு நீங்கள் படுத்துடலாம். வெரி சிம்பிள். ஸோ அதனால் வந்து இந்த மூணுமே எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆயில். இதுதான் நான் 5th monthலேருந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 10 minutes வந்து நல்லா நீங்கள் அந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணலாம். உங்கள் வயிற்றை சுற்றி இருக்கிற அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணலாம். நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த உங்களோட பெல்லி பட்டன் கிட்ட ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே தான் தொப்புள் கொடி வந்து ஜாயின் ஆகிறதுனால நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷரோ எதுவுமே கொடுக்காதீங்க. மற்றபடி சைடில் அந்த ஹிப்போட சைடில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப் வந்து போஸ்ட் டெலிவரி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்க்ரப்புக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர். ஸோ உங்களுக்கு டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டர் ஆயில். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து குறையும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸோட அந்த லைன்ஸ் வந்து நல்லாவே குறையும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் வந்து நல்லா டைட்டன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ரீம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல்,
எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இப்போ நீங்கள் வேறு ஆயில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் போட்டிங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ ஆயில். இதுதான் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா யூத்ஃபுல்லாக, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமாக இருக்கும் ஸ்கின் அவ்வளோ எவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட்டு வந்து அந்த பெல்ட்டை வந்து நீங்கள் வந்து கழட்டி வச்சுருவீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் இதை போட்டு நல்லா வந்து க்ரீம் மாதிரி நல்லா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து குயிக்காக நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பிஃபோர் டெலிவரி வந்து அந்த ஆயில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கனாலே அந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கு நம்ம பெல்ட் வச்சு ஈஸியாக டைட்டன் பண்ணிடலாம் ஸ்கின், லூசனான ஸ்கின்னு. பட் அந்த மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லைனாக அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகவே போகாது, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது பிஃபோர் டெலிவரி. போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் நல்ல ஒரு ஒயிட்டன் பண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்கின்னை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டாக யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். Until next video, take care. Bye.